மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கங்களேன். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைகின்ற எழுத்தாளர் திரு நிக்கோலஸ் பிரான்சிஸ் அவர்கள். எழுத்தாளர் அவர்கள் மதுரையை சார்ந்தவர்கள், ஒரு ஆங்கிலோ இந்தியன், தன்னம்பிக்கை எழுத்தாளர் மற்றும் பயிற்சியாளர். கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாகவே பல்வேறு கல்லூரிகள், பள்ளிகளுக்கு சென்று தன்னம்பிக்கை சார்ந்த பயிற்சிகள், கூட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இதுவரை 2 தமிழ் புத்தகத்திற்கும் 4 ஆங்கில புத்தகத்திற்குமான ஆசிரியர். இளைஞர்கள் மற்றும் சமூக வேலைவாய்ப்பு பயிற்சி நூல்களை அவர் படைத்திருக்கிறார். தற்போது படைத்திருக்கிற இந்த மார்வல் ஆஃப் மிரக்கிள்ஸ் என்கிற காஃபி டேபிள் புக்கானது கடந்த ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நூலை எழுத்தாளருடைய சொந்த பிரான்சிஸ் பப்ளிகேஷன் வழியாக வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நூல் 102 பக்கங்களை கொண்டிருக்கிறது. இதனுடைய விலை 750 ரூபாய். அன்பார்ந்த எழுத்தாளர் அவர்களே, மிக அருமையாக இந்த ஒரு காஃபி டேபிள் புக்கை நீங்கள் படைத்திருக்கிறீர்கள். நம்ம எல்லோருக்குமே அறிந்த அல்லது அனைவரும் அறிய விரும்புகின்ற சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை மறை மாவட்டத்தில் இருக்கிற இடைக்காட்டூர் தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தினுடைய அந்த ஆலயத்துடைய சிறப்புகளை நீங்கள் பல்வேறு புகைப்படங்கள் வழியாக, உங்களுடைய கருத்துக்கள் வழியாக இந்த நூலில் படைத்திருக்கிறீர்கள். இந்த மார்வல் ஆஃப் மிரக்கிள்ஸ் என்கிற இந்த புத்தகம் உருவான கதையை சொல்லுங்களேன் நேயர்களுக்கு. பேர் ஆர்வத்தின் படைப்பின் கூட சொல்லலாம். ஏனென்றால் ஒரு எழுத்தாளனாக நிறைய பயணிக்கும் பொழுது புகைப்படங்கள் எடுக்க வழக்கம் கொண்டவன் தான். அப்படி பார்க்கும் பொழுது சாதாரணமாக எடுக்கிற புகைப்படங்கள் பத்திரிகையில் வெளிவரும் அல்லது சோசியல் மீடியாவில் வெளிவரும். இதை தாண்டி ஆவணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தீராத தாகம் என் மனதில் இருந்தது. அது தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தை நோக்கி செல்லும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மதுரைக்கான ஒரு பதிவை செய்து வேலை பார்த்திருக்கிற நேரத்தில், கொரோனா வந்த நேரத்தில் இல்லத்தில் ஜெபிப்பதற்காக ஃபாதர் ரிச்சி வின்சென்டை அணுகினேன். அவரெல்லாம் பேசி முடிச்சுட்டு என்ன பண்றேன்னு கேட்கும்போது, இது மாதிரி நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், போட்டோஸ் நான் எடுப்பேன்னு சொன்னோடனே, இந்த இடைக்காட்டர் பத்தி பேசிட்டு இருக்கும்போது நிறைய போட்டோஸ் இருக்கேன் ஃபாதர், ஏன் மதுரைக்கு பண்ற, இடைக்காட்டர் கோயில் பத்தி பண்ணேன்னு அவர் ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஸ்பார்க் கிண்டல் பண்ணார். அப்பதான் இருந்த போட்டோ எடுத்து அடுக்கி பார்க்கும் பொழுது ஏன்ட்டு நிறைய போட்டோஸ் இருக்குன்னு சொல்லி எடுத்து கோர்வை ஆக்குனேன். அப்படி பார்க்கும் பொழுது ஏதோ டிவைன் காலிங், கண்டிப்பா இது பிளெஸிங்ஸால தான் மட்டும் முடியும், இது இல்லை முடியாது. கத்தோலிக்க குடும்பங்களுக்கு இடைக்காட்டூர் கோயிலின் அழகை, அந்த ஆர்கிடெக்சரை, அந்த டிவைன் பவர், அந்த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த சர்ச், அதை கொண்டு செல்லணும், ஜெனரேஷன்ஸ் கொண்டு செல்லணும் ஆசைப்பட்டு உருவான புத்தகம் தான் மார்வல் ஆஃப் மிரக்கிள்ஸ். இந்த தலைப்பு மார்வல் ஆஃப் மிரக்கிள்ஸ் சொல்லும் பொழுதே என் வாழ்க்கையிலும் நிறைய மார்வல்ஸ் நடந்திருக்கு, மிரக்கிள்ஸ் நடந்திருக்கு. ஒரு பெரிய சர்ஜரிக்கு அப்புறம் நான் உயிர் பிழைச்சதே இந்த பிளெஸிங்கால தான். So I dedicate this book to the divine mercy and to the divine spirit of the Savior of Jesus. அன்பார்ந்தவர்களே, இந்த நூலுக்கு சிவகங்கை இந்நாள் ஆயர், சிவகங்கையினுடைய முன்னாள் ஆயர், இன்னும் தற்போதைய சிவகங்கை இடைக்காட்டூர் பங்கினுடைய பங்கு தந்தை, திருத்தல் அதிபர் என்று பலர் வாழ்த்துறை அணிந்துரை வழங்கியிருக்கிறார்கள். எழுத்தாளர் அவர்கள், இந்த நூலினுடைய அமைப்பை சொல்லுங்களேன், இந்த உள்ளடக்கத்தை எப்படி நீங்கள் அமைத்திருக்கிறீர்கள்? ஒரு 1500 புகைப்படங்களுக்கு மேல் சேகரித்து வைத்திருந்தேன் இடைக்காட்டூர் பங்கை பத்தி. தரவுகள் வேண்டும் என்று நான் பயணிக்கும் பொழுது நிறைய கிடைத்தது. அதை ஒழுங்குபடுத்தும் போது 8 பக்கத்துக்கு தான் A4 ஷீட் கிடைச்சிச்சு. ஆனா ஒரு காஃபி டேபிள் புக் என்பது படமும் இருக்கணும், காட்சியும் இருக்கணும், விளக்கமும் இருக்கணும். ஸோ ஒருமுகப்படுத்தும் பொழுது
ஹிஸ்டரி ஆஃப் த சர்ச் சிக்னிபிகன்ஸ், இந்த கோயிலோட என்ன சிக்னிபிகன்ட் அப்படின்னு பார்க்கும்போது இடைக்காட்டுன்ற ஊர், அதோட கட்டமைப்பு, அந்த ஊர்ல எப்படி இந்த கோயில் உருவானது கதையை எழுதுன, அதுக்கு தேவையான புகைப்படங்கள் வைக்க பார்க்கும்போது ரொம்ப அழகா அமைந்தது. அடுத்தது வந்து இந்த கோயில் பிரான்ஸ் நாட்டில் ரீம்ஸ் கத்தீட்ரலோட பிரதிபலிப்பு இந்த கோயில். சரிங்க சார். அப்போ இந்த ரீம்ஸ் கத்தீட்ரலோட ஸ்பெஷாலிட்டி கோத்திக் ஸ்ட்ரக்சர். கோத்திக் ஸ்ட்ரக்சர்னா என்ன? அந்த தூண்கள், அந்த அழகிய வேலைப்பாடுகள், டெரகோட்டா வேலைப்பாடுகள், ஏற்கனவே ஆட்டோமேட்டிக்கா வென்டிலேஷனுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இதெல்லாம் 100 வருடங்களுக்கு முன்னாடியே யோசிச்சு செஞ்சிருக்காங்க. ஸோ அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு, இன்னும் குறிப்பா இடைக்காட்டு பங்குல வந்து அந்த பீடம், அந்த ஆல்டர், அது ரொம்ப டிவைனான ஒரு ஆல்டர். அந்த ஆல்டரை சுத்தி இருக்கக்கூடிய செயின்ஸோட ஸ்டாச்சுஸ், செயின்ஸோட ஸ்டாச்சுஸ் வந்து அன்பிலீவபிளா 100க்கு மேல உள்ள ஸ்டாச்சுஸ். வால்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டக்கோ பெயிண்டிங் அண்ட் ஸ்டெயின் கிளாஸ் பெயிண்டிங் தத்துரூபமாக கிறிஸ்டியானிட்டி வரலாறையும் நம்ம பகுதி சார்ந்த கிறிஸ்துவ கத்தோலிக்க முக்கியமான வரலாற்று சான்றிதழ்களும் இருக்கின்றது. அப்ப கண்டெம்பரரி என்ன வேணும்னா, எப்படி டிவோஷன் மக்கள் வர்றாங்க, என்ன மாதிரி பிரேயர்ஸ் நடக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே மாசம் என்ன, இது தோசன் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த வர மக்கள் வந்து எல்லா ஃபெய்த்ல இருந்து வர்றாங்க, அவங்க வந்து நேச்சுரலா இருக்கிற மாதிரி நீங்க அதை வந்து பிரதிபலிப்புங்க. ஸோ இந்த புத்தகம் வந்து இன்றைக்கு முடியும் பொழுது ரிஃப்ளெக்ஷன்ஸ், இந்த புத்தகம் என்ன, இந்த கோயில் என்ன எங்களுக்கு கொடுத்துருக்கு, ஸோ இடைக்காட்டு மக்களோட பிரதிபலிப்பை கொண்டு வந்தேன். ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு முழுமையான கம்ப்ளீட் புக்காக இது வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு காஃபிடபிள் புக் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்குள்ள இருக்குமா அப்படின்னா இது வந்து டெஸ்டிமனி. ஸோ இதில் 5 தலைப்புகளில் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. ஹிஸ்டாரிக் சிக்னிஃபிகன்ஸ் முதல்ல, அடுத்து டிவைன் கன்ஸ்ட்ரக்ஷன், மூன்றாவதாக த யுனிக் ஸ்பிளண்டர் ஆஃப் த சர்ச், நான்காவதாக டிவோஷன் டு த சேக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ், ஐந்தாவதாக ஸ்பாட்லைட் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. ஏறக்குறைய 120 அருமையான புகைப்படங்களோடு இந்த இதை படைத்திருக்கிறீர்கள். ஒரு சில புகைப்படங்களை எடுத்து நம்ம நேயர்களுக்கு விளக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படி அந்த முதல் போட்டோ, அந்த இதுவே பக்கம் 2, 3, இது ஒரு பழமையான புகைப்படம் நினைக்கிறேன். இந்த புகைப்படத்தை பத்தி சொல்லுங்களேன். கண்டிப்பாக. நான் டிவைன் கால் ஆரம்பத்திலே சொன்னேன். சரிங்க சார். இந்த புகைப்படம் வந்து ஒரு 15 இயர்ஸ் பேக் எடுத்த புகைப்படம். அப்போ நான் புக்கு போடும்போது எனக்கு தெரியாது. மதுரையிலிருந்து ராமநாதபுரத்துக்கு என் பணி நிமித்தமாக நான் பயணிக்க காலங்கள் உண்டு. பைக்ல போகும்போது அந்த காலத்து பழைய ரோடு, அந்த காலத்து பனை மரங்கள் நிறைந்த ஒரு பகுதி. இந்த புத்தகத்தை எழுதும் பொழுது இடைக்காட்டுன்ற ஊர் பத்தி எழுதும் போது மதுரை ராமநாதபுரத்துக்கு இடையில் உள்ள காடு என்ற விளக்கம் இருந்துச்சு. அதை பார்க்கும்பொழுது இந்த மாதிரி போட்டோ இருக்குன்னு தேடி 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 எடுக்கும்போது அமையப்பட்டது. சோ ஒரு புகைப்படமும் அதற்குரிய இடத்தில் அமைந்ததுதான் இந்த புத்தகத்தோட சிறப்பு. 1500 2000 போட்டோல இருந்து ஒரு 100 போட்டோ எடுக்கிறது ரொம்ப பெரிய சாய்ஸா இருந்துச்சு. பட் இதுவும் ஒரு டிவைன் ஒர்க் தான். இப்போ அந்த தோரண வாயில், பழைய ஜேம்ஸ் கெத்திடல், அது எப்படி இருந்தது இந்த கோயில். சோ ஒரு டிராவலருக்கு ஒரு புத்தகம் வாசிக்கிறவங்களுக்கு they can travel along the time. 1885ல இருந்து எப்படி போனது இந்த கோயில், எப்படி உருவானது, இது மேஜிக்கா வரல, ஆனா டிவைனா வந்துச்சு, மிரக்கல்ஸா வந்துச்சு. சோ அந்த மிரக்கல் எப்படி ஆனிச்சு, ஒரு சின்ன ஊர்ல 140 வருஷத்துக்கு முன்னாடி எந்த டெக்னாலஜி இல்லாம, எந்த டிசைனர்ஸ் இல்லாம, எந்த இன்ஜினியர்ஸ் இல்லாம, when they can do a replica of a Reims Cathedral, it is only divine work. இந்த 4வது பக்கத்துல 5வது பக்கத்துல 4வது பக்கத்துல இந்த சர்ச்சை கட்டின அந்த தந்தையினுடைய புகைப்படத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஃபெர்டினாண்ட் அப்படிங்கிற ஒரு இயேசு சபை குரு. இவரை பற்றி கட்டாயம் நீங்க இந்த புத்தகத்திற்காக வாசித்திருப்பீங்க. அவரை பற்றி ஒரு சில நிறைய இன்ஸ்பைரிங்கான லைஃப் வந்து ஃபெர்டினாண்ட். அவர் வந்து ஒரு ஜெசுவிட் மிஷனரி, கேம் இன்டு இந்தியா டியூரிங் ட்ரபிள் டைம்ஸ். இங்க வந்து நிறைய கலவரங்கள் நிறைந்த பகுதியில் வரும்பொழுது இந்த மக்கள், கத்தோலிக்க மக்களுக்கு வேண்டுதலுக்கு சரியான இடம் இல்லையே என்றது ராஜகம்பீரம் தான் பழைய பாரிஷ். ராஜகம்பீரத்துல கிறிஸ்டியானிட்டி வந்து பெருக இடம் பத்தலன்னு இடைக்காட்டை நோக்கி வர்றாங்க. இடைக்காட்டூர்ல வந்து அந்த கிராமத்துக்குள்ள கோயில் கட்டும் போது இடங்கள் சரியா அமையில, அங்க வந்து கோயில் கட்டணும் தீர்மானிக்கும் போது அவருக்கு உதவி பண்றதுக்கு யாரும் இல்லை. இவரோட ஆசையை வந்து அவர் பூர்த்தி பண்ணதுக்காக ஒரு பயணம், ஐரோப்பிய பயணம் போறாரு. அங்க வந்து ஒரு ஆங்கிலிக்கன் லேடி மேரியான பாக்குறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லும் போது அவங்க வந்து கியூரபிள் டிசீஸ் இல்ல, இன்கியூரபிள் டிசீஸ் மீட்கப்பட்டு
திருதியாண்டவருக்கு வேண்டுறாங்க. அப்போ பை கோயின்சைடன்ஸ் வந்து இவங்க வந்து ஃபாதர் ஃபெர்டினாண்டை பார்க்கும்போது 2000 francs வித்து கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு கண்டிஷன், இந்த ரீம்ஸ் கத்தீட்ரல் மாதிரி இந்த கோயில் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு வந்து ஸ்டாண்டிங் மானுமெண்டா இடைக்காட்டு ஸ்தலம் வந்து அந்த போட்டோ நீங்க பார்த்தா கம்பாரிசனை போட்டிருக்கேன். அந்த 5 அது பக்கத்துல கொடுத்துருக்கேன். ஆமா, 2 போட்டோ போட்டிருக்கேன். அப்படியே அச்சடிச்ச மாதிரி ஜெராக்ஸ் மாதிரி இருக்கும். சோ இது வந்து டிவைன் ஒர்க் தான். சோ ஃபெர்டினாண்ட் இது மட்டும் இல்ல, ஃபாதர் ஃபெர்டினாண்ட் வந்து 1885ல வந்து ஐரோப்பிய பயணித்து கோயிலுக்குள்ள ஹோலி வெஸ்ட்மென்ட்ஸ், புனித பாத்திரங்கள், பண்டங்கள், அந்த உள்ள ஸ்டாச்சு, பெல் எல்லாத்தையும் கப்பல் வழியா கொண்டு வந்திருக்காரு. சோ ஒரு தனி மனிதர், அவர் விஷன் தான். இன்னும் கூட சிறப்பு சொல்லணும்னா, கட்டுமான பணியின் போது அவர் பார்வை இழந்ததா சொல்றாங்க. பார்வை இழந்தாலும் கூட அந்த மரத்து மேல ஏறி வந்து அந்த கட்டுமானத்தை கையால் தொட்டு தொட்டு பார்த்து உருவாக்கினவர். சோ பல தடைகள் தாண்டி தனது விஷன், ஒரு இன்டர்னல் விஷனுக்காக உருவாக்கின கோயில் ஃபெர்டினாண்ட் செல்லும் மேரியானும் வந்து they are stalwarts in this church. 6-7 அந்த பக்கத்துல கோயிலுடைய அந்த கோபுரத்தை மிக அருமையாக நீங்க படம் பிடித்திருக்கிறீர்கள். இந்த படத்தை பற்றி சொல்லுங்களேன். ரொம்ப இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் ஃபாதர். இது வந்து நீங்க ஒரு டெரகோட்டா, இரும்பு இல்லாமல் சிமெண்ட் இல்லாமல் கட்டப்பட்ட கோயில். இது கையால் பின்ன இந்த அருள்தாஸ்புரம் பக்கத்துல உள்ள ஊர்ல இருந்து 200 விதமான செங்கலை வந்து கையாலே பிணைஞ்சிருக்காங்க. கருப்பட்டி, மணல், அந்த ஊர் மணல். நம்ம மானாமதுரை வந்து பாட்டரிக்கு ஃபேமஸான ஊர். ஸோ அந்த ரீஜன்ல உள்ள மணல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி முட்டை ஓடுகள் இதெல்லாம் பண்ணி அவங்க உருவாக்குனது. இன்னும் என்ன விஷயம்னா, இந்த கோத்திக் ஸ்ட்ரக்சருக்கு உண்டான சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இம்போசிங் டவர்ஸ், பெல் டவர்ஸ், பெல் ஃப்ரை. அந்த டவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாச்சுஸ் இருக்கும். வேற எந்த கோயிலும் இல்லாம ஸ்டாச்சுஸ் இருக்கும். இந்த ஸ்டாச்சுஸ்லாம் வந்து இன்றைக்கு மாடர்ன், எதுவுமே மிஷின் கட்டிங் கிடையாது, இதெல்லாம் ஹேண்ட்ல பண்ணதுதான். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, அந்த காலத்துல இருந்து ஒரு பேர் இருக்கு இந்த கோயிலுக்கு, சமணசுகளால் கட்டப்பட்ட கோயில்னு சொல்லுவாங்க. இடைக்காட்டு சமணசுகளால் கட்டப்பட்ட கோயில் சொல்லுவாங்க. அது உண்மை. ஆக்சுவலா இந்த கோயில பாத்தீங்கன்னா முகப்புல பாத்தீங்கன்னா நிறைய சமணசுகள் வந்து சிலை இருக்கும். அதே மாதிரி வந்து the Father, the Holy Spirit, அந்த blessings, அந்த உருவம் இருக்கின்றது. இது வரலாறு என்னன்னா, கோயில் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது சமணசுகள் கட்டுற மாதிரி ஒரு இமேஜ் உருவானது. கோயில் உள்ள அந்த படம் இருக்கும். 2 சமணசுகள் தோல்ல அந்த ஃபவுண்டேஷன் இருப்பாங்க. சோ அழகிய வேலைப்பாடு. நம்ம இன்னைக்கெல்லாம் வந்து நீங்க போய் அந்த ஊர்ல நின்றீங்கன்னா அந்த டவர் முன்னாடி நின்று யூ கேன் ப்ரே. ஏன்னா அவ்வளவு மிரக்கிள்ஸ் நிறைந்த அந்த சர்ச். இட்ஸ் a shrine, it's a blessing, it's whatever you call it. பக்கம் 10ல risen Lord Jesus Christ at the entrance inspired by the vision of Father Ferdinand. எல்லா கோயில் முகப்பு தரத்திலையும் ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இந்த டோர், மெயின் டோர்ல வந்து இப்படி ஆல்டர் பாக்குறோமோ மெயின் டோர் வந்து ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இந்த கோயில் என்ன, இந்த மெயின் டோர் என்ட்ரன்ஸ்க்கு மேல வந்து 3 அழகான படங்கள் பண்ணிருக்காங்க. இந்த ரிசன் லார்டு நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல வந்து ஒரு ஹியூமன் உயிர் வந்தா எப்படி இருக்கும்னு டிபிக்ட் பண்ணிருக்காங்க. சிமெட்ரிக்கல், ஆர்கிடெக்சரலி கிரேட், எக்ஸிகியூஷன் இன் கலர், the texture, the 3D effect. நீங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ண முடியுமானா அப்படியே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கோயில்ல உள்ள என்டர் பண்ண கூட அப்படியே ஸ்டன்னா நிற்கக்கூடிய வந்து ஒரு டிபிக்ஷன் ஆகுது. ரொம்ப அருமையான ஒரு ஸ்டக்கோ ஒர்க் இது. பக்கம் 12ல அங்க உள்ள அந்த கதிர் பாத்திரத்தை ஒரு அருமையான ஒரு ஷாட் வச்சிருக்கிறீங்க, போட்டோ. இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். எல்லா கோயிலும் மான்ஸ்ட்ரான்ஸ்ன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த கோயில இந்த மான்ஸ்ட்ரான்ஸ் என்னன்னா, அந்த கோயிலோட பில்டிங்கே வச்சிருக்காங்க. இப்போ நீங்க அது உன்னிப்பா கவனிச்சா தெரியும். அது வந்து நம்ம திவ்ய நற்கருணை நம்ம ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஃப்ரைடேஸ்ல பண்ணும்பொழுது இதை கொடுப்பாங்க. ஆனா இதை பார்க்கறதே ஒரு அரிதான காரியம். இதெல்லாம் பண்ண முடியுமா, இந்த காலத்துல பண்ண முடியுமா, கோயிலோட பில்டிங் வச்சு பண்ண முடியுமான்னு மான்ஸ்ட்ரான்ஸ். இதை நான் கடைசியில தான் புகைப்படம் எடுத்தேன். இந்த புத்தகம் வந்து நிறைய புகைப்படம் எடுக்கும் போது இதெல்லாம் இம்ப்ரோவைஸ் பண்ணக்கூடிய புகைப்படம். கடைசியில எடுத்து பேஜ் மேக் பண்ணும்போது இந்த புத்தகம் இந்த படம் மட்டும் இல்லைன்னா பூர்த்தி ஆயிருக்காது. It would have been incomplete. So today I'm so happy I'm able to reproduce that feel of that church. அது 13 பக்கத்துல அந்த ரவுண்ட் ஷேப், அந்த கோத்திக் ஸ்டைல கொண்டு வந்து இந்த புத்தகத்துக்கு உதவி பண்ணவர் இன்னொரு ஆண்டனி பால்ராஜன் சொல்லி ஒரு தலைமை ஆசிரியர் இருக்காரு. அவர் வந்து ஒரு எம்பில் தீசிஸ் பண்ணாரு. அப்போ எம்பில் தீசிஸ் பண்ணும்போது இந்த கோயிலோட ஆர்கிடெக்சர் என்னன்னா கோத்திக் ஸ்ட்ரக்சர்.
பிரான்ஸ்ல இந்த ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த டிசைன் என்ன, இன்ஜினியர் டிராயிங்ஸ் என்ன, இதுக்கு பேர் சர்க்குலர் ரோஸ் சொல்லுவாங்க. சர்க்குலர் ரோஸ், ரோஜா பூன்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ ஒரு கோத்திக் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு இமேஜ் இது. ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஒரு விளக்கம் இருக்கின்றது. பக்கம் 20, 21 அந்த கோயிலுடைய முகப்பை மிக அருமையாக நீங்க கொடுத்திருக்கிறீங்க. மீண்டும் மீண்டும் நான் சொல்வதற்கு ஒரே விஷயம் தான், இடைக்காட்டூர் பங்கை போன்று அமைப்பு பெற்ற எந்த கோயிலும் நீங்க பார்க்க முடியாது இந்தியாவில். ஏனென்றால் இது மிரக்கிலான உருவான கோயில். இன்றைக்கு திரும்பவும் இந்த கோயில் கட்ட முடியுமானா எனக்கு டவுட் தான். நான் அந்த காலத்துல வந்து விஷன்ல கட்டின கோயில் இது. இன்றைக்கு 140 வருடங்கள் தாண்டி நிக்கின்றதுன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த 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 மண்ணோட இந்த இந்த கல்ச்சுரல் ஹிஸ்டரி ஹெரிட்டேஜை தாங்கக்கூடிய டிவினிட்டி தாண்டி ஒரு கனெக்ட் ஆஃப் பீப்புள் இருக்கக்கூடிய கோயில் இது. 24, 25 வந்து கோத்திக் ஸ்டைல் பை லோக்கல் மேசன்ஸ் சொல்லி ரொம்ப முக்கியமான புகைப்படம் நீங்க தொடறீங்க ஃபாதர். இந்த 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 கோயிலோட அடையாளமே வந்து டெரகோட்டா கலர். அந்த டெரகோட்டா கலர் தான் ஒரிஜினல் கலர். இது இந்த மேல உள்ள அந்த சீலிங் நீங்க பாத்தீங்கன்னா ஹை சீலிங், டபுள் சீலிங் சொல்லுவாங்க. ரெண்டு சைட்லயுமே வந்து ஒரு சைடு என்ட்ரன்ஸ் இருக்கும் கனெக்டிங் வித் பில்லர்ஸ். இந்த பில்லர்ஸோட ஜாயிண்ட் எல்லாம் அழகா பூ மாதிரி வச்சிருப்பாங்க. So it is not haphazard design. They are all technically designed well. ஸோ நீங்க மெயின் என்ட்ரன்ஸ்குள்ள நுழையும் போது சைட்ல உள்ள அந்த ஆர்ச் பாயிண்ட் சொல்லக்கூடிய நிறைய பிரெஞ்சு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து வேற எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு டிசைன் இது. அதுவும் குறிப்பா இந்த படம் வந்து பழைய படம், இப்போ நிறைய கலர் மாத்திருக்காங்க. ஸோ இது பழைய படம், நான் எடுத்த எல்லாமே நான் எடுத்த புகைப்படங்கள் தான். ஆனால் நீங்க கோர்வையா நீங்க பார்க்கும் பொழுது இடைக்காட்டூரில் இவ்வளவு தாங்கி இருக்க முடியுமான்றது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியுது. எழுத்தாளர்களே மிக அருமையாக ஒவ்வொரு பக்கத்தையும் திருப்புகிற பொழுது அந்த அடுத்த பக்கத்திற்கு செல்ல முடியாத அளவுக்கு அதிலே அந்த பக்கத்திலே முடங்கி போற அளவுக்கு உங்களுடைய புகைப்படங்களும் அதனை ஒட்டிய உங்களுடைய ரைட் அப் இருக்கிறது. ஸோ ஹவு டு யூ ஃபீல் ஆஃப்டர் ரைட்டிங் திஸ் புக்? இந்த 10 புத்தகத்தை உருவாக்கிய பிற்பாடு நீங்கள் உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருக்கு? உண்மையா சொல்ல போனா ட்ரைன்ட் அவுட்னு சொல்லக்கூடிய விஷயம். ஒரு பெரிய சுமை என் மனசுக்குள்ள இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு முக்கியமான பணி எடுத்துட்டோம், செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு தெரியாது எனக்கு. ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சேவியர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ திவ்யானந்தம் வந்து he was able to give me the depiction of the altar. The main altar என்னன்னு சொல்லி அவர் அருமையான ஒரு டிபிக்ஷன் கொடுத்தாரு. வேற எங்கேயும் பார்க்க முடியாத 3 layered altar. The Father, 38 அந்த படம் இருக்கின்ற Father, the Son, the Holy Spirit. அப்புறம் the Sacred Heart of Jesus. கீழே வந்து the what we call as our altar. We enter into the altar, take the Holy Communion, trust in the Lord that He lived, and we enter into holy eternity. So இது வந்து இந்த கிராஜுவேஷன். அதே மாதிரி வந்து இந்த புக்கு இடைக்காட்டர் புக்கை நான் செய்யும் பொழுது ஸ்டாண்டர்டைசேஷன்ல குறையவே கூடாது. ஒரு ஒரு முயற்சி எடுக்கிறோம், முதல் முயற்சியே வந்து நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இன்டர்நேஷனல் லெவலில் வரணும்னு சொல்லி ஒரு சைஸ், இந்த ஃபார்மேட்டிங், இந்த பிக்சர்ஸ் எல்லாம் கலர்ல வரணும்னு பார்க்கும்போது ரொம்ப சப்போர்ட் தேவை அடைஞ்சேன். ஒரு ஃபேமிலி, ஜெயபிரகாஷ் சொல்லக்கூடிய என் ஃப்ரெண்டு வந்து தே பிலாங் டு தட் பாரிஷ் இன் இடைக்காட்டூர். அவங்க அம்மா ஒரு டீச்சர், 5 தெரசிட்டன்னு சொல்லி அவங்க ஃபேமிலி வந்து தே ஹெல்ப் a lot in this church. லாஸ்டான நேரத்தை தே ஹெல்ப்ட் மீ in this book. இன்றைக்கு இந்த புத்தகம் வந்து பிரதானமாக பேசப்படுகின்றது, எல்லா மத்தியிலும் எழுதப்படுகின்றது. குறிப்பாக வந்து இண்டிவிஜுவல் ரெஃபரன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. இப்போ ஃபாதர் ரிச்சி வின்சன்ஸ் வந்து விஷுவல் ஹிம்னு சொன்னார். விஷுவல் ஹிம் என்பது இட்ஸ் வெரி குட் வேர்ட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். அவர் ஒரு போயம் எழுதியிருக்காரு. அதே மாதிரி வந்து மதுரை இளங்கவின் வந்து ஒரு ரைட்டை கொடுத்தாரு. அவங்க எல்லாம் வந்து இந்த கோயில் பத்தி நிறைய எழுதினவங்க. ஸோ இன்றைக்கு வந்து இடைக்காட்டூர் பங்கை, இடைக்காட்டூர் கோயிலை எழுதுவதற்கு நான் ஒரு காரணியாக அமைந்ததுக்கு இது எல்லாம் அல்ல இறைவனை தான் தேங்க் பண்ணணும். எனக்கு ஒரு பேஷனட் ஐடியா என்னன்னா, இட்ஸ் பாசிபிள். எஸ், இட்ஸ் பாசிபிள். இது முடியுமான முடியும். இன்றைக்கு வந்து இந்த புத்தகம் வெளிவந்துருச்சு. இனி வர ஜெனரேஷன்ஸ், யங்ஸ்டர்ஸ், விஸ்காம் ஸ்டூடெண்டா இருக்கலாம், எழுத்தாளராக இருக்கலாம், இல்ல ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கலாம், இல்ல டிசைனர்ஸா இருக்கலாம், அவங்க பார்வையில இந்த கோயிலை அடுத்த நாள் கொண்டு போனால் இன்னும் ஒரு 100 வருஷம் 150 வருஷத்துக்கு கழிச்சு இப்படி ஒரு கோயில் இருந்துச்சேன்றது வந்து நம்ம மத்தியில பெருமைக்குடைய ஒரு விஷயமா இருக்கும். இன்னும் நிறைய ஃபேமிலிஸ் இதை கொண்டாடணும். இன்னும் குறிப்பா சின்ஸ் இட்ஸ் மதுரை ப்ராடக்ட், ஐ வாண்ட் டு ரீச் இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ் ஆல்சோ. இப்போ வந்து பிரான்ஸ்ல ரீம்ஸ் கோயிலுக்கே ஐம் ட்ரைங் டு சென்ட் திஸ் புக் அக்ராஸ். ஏன்னா இங்க ஒரு கோயில் இருக்கு நமக்கு தெரியட்டும், மக்களுக்கு தெரியட்டும். ஸோ அதனால வந்து
இன்றைக்கு ஐம் சோ ஹாப்பி. பிறவி பயணம் அடைந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. எழுத்தாளர் அவர்களே, உங்களுடைய ரீடர்ஸ் யாரா இருக்குன்னு சொல்லி இந்த புத்தகத்தை நல்ல கேள்வி ஃபாதர். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்டோட டூரிஸ்ட் ஸ்பாட்டா ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் மைல்ஸ்டோன் சொல்லக்கூடிய சில காரணிகள் வரலாறு இருக்கும். முந்தி காலத்துல டிரான்ஸ்போர்டேஷன் கிடையாது, இப்ப டிரான்ஸ்போர்டேஷன் நிறைய இருக்கு. ஸோ இடைக்காட்டூர் இந்த புக்கை காஃபி டேபிள் புக்கை எனி விசிட்டர் டு மதுரை ஷுட் ஹேவ் அ காப்பி ஆஃப் திஸ் புக். இது ஒண்ணு. இரண்டாவது தமிழகத்தில் உள்ள கத்தோலிக்க வீடுகள் எல்லாமே கூடிய மட்டும் இந்த புக்கை வாங்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அட்லீஸ்ட் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த இடைக்காட்டூர் கோயில் போன மற்ற ஆலயங்களை விட இங்க நிறைய ஸ்டாச்சுஸ் இருப்பதை நம்ம பார்க்கலாம். நீங்க இந்த புத்தகத்தை படிக்கிற பொழுது அந்த எண்ணம் உங்களுக்கு வந்ததுங்களா? கண்டிப்பாக. நான் ஏன் ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் இந்த ஸ்டாச்சுஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லி. ஃபாதர் ஃபெர்டினாண்டோட விஷன் he wanted everyone to be touched by something. இந்த கோயிலுக்கு வர்றவங்க வேண்டுதல் தாண்டி ஏதாவது ஒண்ணு இருக்கணும்னு சொல்லி, இன்ஃபேக்ட் ரிலிக்ஸ் இருக்கு இந்த கோயில. திருப்பண்டங்கள் பாடி பார்ட்ஸ் நிறைய இருக்கு, அந்த மேல ஆல்டர்ல வச்சிருக்காங்க. அது நீங்க பக்கத்துல போய் பார்க்க முடியாது, ஆனா இட்ஸ் வெரி டிவைன் ஒர்க். அதே மாதிரி ஒரு ஒரு தூண்லயுமே ஒரு செயின்ட் இருக்கும். நீங்க நம்பர் ஆஃப் 142 செயின்ட்ஸ் இருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். ஒரு அருமையான ஒரு வரலாற்று பூர்வ சிறப்புமிக்க ஒரு பணியை செஞ்சிருக்கிறீங்க. ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு நவீன வசதி வாய்ப்புகள் இல்லாத ஒரு சமயத்துல, எந்த ஒரு இயந்திரங்களும் இல்லாத சமயத்துல இவ்வளவு ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. நிறைய கண்ணாடி வேலைப்பாடுகள் இருக்கிறது. அந்த கோத்திக் ஸ்டைல்ல மிக அருமையாக இதை படைத்திருக்கிறார்கள். பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இப்படி முடியுமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு படைத்திருக்கிறார்கள். இன்னொன்று, இதையெல்லாம் கடந்து ஒரு 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 இறை பிரசன்னத்தை முழுமையாக உணரக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு பிரம்மாண்டம் மட்டுமே அது ஒரு நிறைவாகாது. அந்த பிரம்மாண்டம் ஒரு இறை பிரசன்னத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு இருந்தால் தான் அதனுடைய இன்டென்ஷன் நிறைவேறும் என்பது நோக்கம். மிக அருமையாக இந்த ஒரு காஃபி டேபிள் புக்கை படைத்திருக்கிறீர்கள். வழக்கமாக நூல் எழுதுறவங்க ஏதாவது ஒரு கருத்துல புத்தகம் எழுதுவாங்க. நீங்க ஒரு வித்தியாசமாக இந்த காஃபி டேபிள் புக் இதை நம்ம படைக்கணும், இந்த ஆலயத்திற்கு அடிக்கடி ஏறக்குறைய 3-4 ஆண்டுகள் நீங்க தொடர்ச்சியா சென்று இந்த புகைப்படங்கள்லாம் கலெக்ட் பண்ணி படைத்திருக்கிறீர்கள். இது கட்டாயம் ஒரு வரலாற்றில் இந்த புக்கும் இடம்பெறும். இது நம்முடைய நம்பிக்கையினுடைய அடையாளமாக இருக்கும், நம்முடைய வேலைப்பாட்டினுடைய ஒரு அடையாளமாக இருக்கும், நம்முடைய பழமையினுடைய ஒரு அடையாளமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என்ன நேயர்களே, மார்வல்ஸ் ஆஃப் மிரக்கிள்ஸ் என்கிற இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இது தமிழ்நாட்டில் இருக்கிற சிவகங்கை மறை மாவட்டத்தில் இருக்கிற இடைக்காட்டூர் என்கிற ஒரு சிறிய கிராமத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக இது இருக்கிறது. இந்த ஆலயத்துடைய சிறப்புகளை 120 புகைப்படங்களை உள்ளடக்கி இந்த நூலை படைத்திருக்கிறார் நம்முடைய எழுத்தாளர் நிக்கோலஸ் பிரான்சிஸ் அவர்கள். உங்களை மாதா தொலைக்காட்சி சிறப்போடு பாராட்டுகிறது. இது போன்ற நிறைய புத்தகங்களை நீங்கள் படைக்க வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி ஃபாதர். உங்களுக்கும் எனது நன்றி வாழ்த்துக்கும் நான் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாதா தொலைக்காட்சி என்னோட உதவி செய்திருக்கின்றது. இந்த புத்தகங்கள் எல்லாமே இங்கே புத்தகம் பேசுகின்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து இருக்கிறது. குறிப்பாக இந்த காஃபி டேபிள் புக்கை நான் எழுதி இன்றைக்கு பிரசுரம் செய்வதற்கு உறுதுணையாக இருந்த ஃபாதர் தோசன் அவர்களுக்கும், மோஸ்ட் ரெவரண்ட் ஃபாதர் லார்ட்ஷிப் ஃபாதர் சூசே மாணிக்கம் அவர்களுக்கும், இப்போ பிரசன்ட் பிஷப் ஃபாதர் லூத் ஆனந்தனுக்கும், என்னை மோட்டிவேட் செய்த ரிச்சி ஆனந்த் அவர்களுக்கும், மை ஓன் பாரிஷ் இன் மை ரேடியோ காலனி ஃபாதர் தேவா அவர்களுக்கும், நிறைய பேர் இதில் இன்ட்ரிகேட்டாக ஒர்க் பண்ணாங்க, இதை நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அன்சீன் ஹீரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த புத்தகம் அட்டைப்படமே வேற எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. ஸ்பெஷல் பெயிண்டிங். இன்றைக்கு Marvel of Miracles is truly a marvel in my life, a miracle in my life. Thank you so much, Father, for having me here. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன நேயர்களே, இந்த புத்தகம் உங்களுக்கு தேவை என்றால் எழுத்தாளரை நேரடியாக தொடர்பு கொண்டோ அல்லது சதங்கை வழியாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்களும் இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் படைத்திருக்கிற புதிய புத்தகத்தோடு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையிலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.